குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஜோக்கோ கேஃப்எஃப் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1ல என்ன பார்த்தோம்னா லைக் ஜேகே வந்து உங்கள் மேக்ஸ் ப்ரொஃபஸராக வந்திருப்பான். அதுக்கப்புறம் லைக் நீங்கள் அவனோட ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து உங்களோட மேக்ஸ் டீச்சர் உங்கள் கிளாஸ் ப்ரொஃபஸராக வராரு. ஸோ இப்படியே டேஸ் போகுது. லைக் உங்களை வந்து போகம்ன்ற ஒரு ஸ்டாஃப் வந்து லைக் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பாரு. அது நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி ஜேகேட்ட சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்து அந்த போகம்ன்றவனை அடிச்சிருப்பாரு. ஸோ இது வந்து அந்த கிளாஸ் பையன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து யுவர் ஃபாலன் ஃபார் ஜேகே. ஸோ இப்படியே டைம் போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே வந்திருக்க மாட்டீங்க. ஜேகே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் லைக் ஒரு பையன்கிட்ட கேட்கும்போது சொல்கிறான், இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு 3-4 பொண்ணுங்க காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே செம்ம ஷாக் ஆகுறான். அதுலேருந்து கண்டினியூஷனில் பார்க்கலாம்டா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஜெல்ஃபிஸ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வாங்க ஸ்டேட்டை கற்றுக்கல போகலாம். என்ன? ஆமாம் சார். ஆக்சுவலாக நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு 3-4 பொண்ணுங்க காணாமல் போயிருக்காங்க இந்த காலேஜில். ஆனால் இதை பற்றி பெருசாக யாருமே எடுத்துக்கிட்டதே கிடையாது. என்ன சொல்கிற? ஆமாம் சார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பொண்ணு காணாமல் போனப்போ இது கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பொண்ணுங்க காணாமல் போனாங்க. இதை பற்றி நாங்கள் போராட்டம்லாம் நடத்தினோம். ஆனால் அந்த பொண்ணுங்களை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பொண்ணு ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு குப்பை தட்டியில் கண்ணு, நாக்கு, அதுக்கப்புறம் ஜஸ்ட் எதுவுமே இல்லை. அப்படியே சதைச்ச மாதிரி ஒரு காவால கடந்தா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த காணாம போன ஒவ்வொரு பொண்ணுங்களோட பணம் கிடைச்சிது. ரொம்ப கொடூரமான முறையில் சார். என்னடா சொல்கிற? இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? சார், நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க. புதுசாக வந்திருந்த என்ன என்கிட்ட என் முன்னாடியே சொல்ல. இதை பற்றி சொல்லியிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் என்னன்னு விசாரிச்சிருப்பேன்ல. சார், அது விட்ரா சரத், நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஹி வாஸ் திங்கிங் ஸோ ஹார்ட். லைக் என்ன இப்படிலாம் நடக்குது, இதை பற்றி யாருமே சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போது ஜேகே போயிட்டு லைக் அந்த பிரின்ஸிபல்கிட்ட கேட்குறாரு, எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். கமிங் மிஸ்டர் ஜான். சார், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். யா, ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீ தான், உட்காருங்க. சொல்லுங்கள் ஜியான். சார், அது சாங்கோ, என்ன யோசிக்கிறீங்க? ஏதோ இருந்தாலும் கேளுங்க. சார், இந்த காலேஜில் நான் வரத்துக்கு முன்னாடி ஒரு 4 பொண்ணுங்க காணாமல் போயிருக்காங்களா? அதுக்கப்புறம் அவன் மூஞ்சே மாறுது, இந்த பிரின்ஸிபல் மூஞ்சே. ஏன் ஜாங்கோ, இதை பற்றிலாம் எது கேட்குறீங்க? அது நீங்கள் வரத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த மாதிரி இன்சிடெண்ட் எதுவுமே நடக்கிறதில்ல. அவர் காலேஜ் இஸ் பெஸ்ட்டு காலேஜில் பொண்ணுங்களா காணாமல் போவாங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இது என்ன? ஜாங்கோ, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இட் இஸ் பாஸ்டோ ப்ரெசண்ட்டோ. ஆனால் அது யாருன்னு தெரியணும்ல சார். அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்னாது கண்டுபிடிக்கணும்ல, இப்படி இறந்துருக்காங்கன்ட்டு. ஜாங்கோ, போலீஸ் ஆஃபீஸர் அதை கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? அதுதான் சார், அதுதான் கேட்குறேன். சொல்லு, எப்படி இந்த காலேஜில் இந்த பசங்க காணாமல் போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜாங்கோ, மைண்ட் யுவர் டோன்ஸ். உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? இந்த காலேஜ்லேருந்து பசங்க காணாமல் போயிருப்பாங்க, அதை பற்றின ஒரு கவலையும் கிடையாது உனக்கு. என்ன பிரின்சிபல் நீ? இல்லை கொலைக்காரனுக்கு நீ தான் பொண்ணுங்களாம் அனுப்பி வைக்கிறியா? ஜாங்கோ, உட்காரா அப்படின்றான். அப்படியே அவன் செம்மையாக ஷாக் ஆகிட்டான் பிரின்சிபல். என்ன? நான் சும்மா ஒரு ப்ரொஃபஸர் நினச்சியா? சீக்ரெட் ஏஜென்ட் ஜான் ஜாங்கோ. உனக்கு தெரியுமா, நான் இங்கே வெறும் ப்ரொஃபஸராக வரல. இந்த காலேஜில் என்ன நடக்குதுன்னு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக தான் வந்தேன்.
அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஹேக்கரும் கூட. எனக்கு இந்த காலேஜில் நடக்க எல்லாமே தெரியும், எல்லா டீட்டெயில்ஸும். ஆனால் இங்கே ஒரு பொண்ணு காணாம போயிருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனால் அது 4 பொண்ணாக போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் அதை பற்றி ஒரு கவலையும் இல்லாமல் என் காலேஜ் பர்ஃபெக்டான காலேஜ்னு எப்பட்றா சொல்கிற? ஆ அது அது சொல்லு, எப்படி காணாம போகிறாங்க? சார் சரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரின்ஸிபலே கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஒழுங்கா என்ன நடக்குதுன்னு சொல்லு. சரி என்னை மன்னிச்சிடுங்க, அந்த பொண்ணுங்க எப்படி காணாம போனாங்கலாம் தெரியாது. ஆனால் இது பெருசானா இந்த காலேஜு கெட்ட பேர், அதனால தான் நாங்கள் வெளியில் சொல்லலை. போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்து நாங்கள் இது பெரிய விஷயமாக்காமல் இதை அப்படியே முடிச்சிட்டோம். ஹோ கிரேட். ஆனால் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. உங்களுக்கு வைன் தெரியும்ல, இந்தியாவிலேருந்து வந்திருக்காளே. எப்படின்னா லைக் எப்படி உங்களை ஸ்பெசிஃபிக்காக தெரியும்னா, இவர் லைக் மெரிட்டில் வந்தாங்க, ஓகேவா? நீங்கள் வந்து ஸோ 2-3 ஸ்டூடெண்ட்டில் மெரிட்டில் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஸ்டூடெண்ட். ஸோ அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் தான் கூப்பிட்டு லைக் இந்த இன்ட்ரோலாம் பண்ணியிருப்பார். ஸோ லைக் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வயன்? ஆமாம், வயன் தான். வயன் 1 வாரமாக காணோம். ஜங்குக்கு என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு தெரியாது. வயன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஜங்குக், எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அவள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா இந்தியன் கவர்மெண்ட் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. இப்போ வந்து சொல்கிறல, யார் இதை பண்ணான்ட்டு ஒரு ஒரு சிஐடி ஆஃபீஸ்கிட்ட யார்கிட்டையாவது சொல்லியிருந்தா கூட அவங்க இந்நேரம் இந்த கேஸை முடிச்சிருப்பாங்க. இல்லை ஜங்கு, இது யார்ட்டையுமே போக விடலை நம்ம கரஸ். வாட்? ஆமாம், அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் இதை வெளியில் போகாமல் என்னை பார்த்துக்க சொன்னார். நான் இதை செஞ்சேன். யார் அது? கிம். அவனா? கேடு கட்ட நாய். அவன்தானா? நானும் வேற யாரோ நினச்சேன். அவனே ஒரு டேஷ். அவன் எப்படி இந்த காலேஜோட கரஸாக இருப்பான்? கேடு கெட்டவன் காலேஜில் படித்தா பசங்க என்ன ஆவாங்க? உன்னை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ ஜேகே செம்ம கடுப்பாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து கிம்ன்றவன் ரொம்ப மோசமானவன். அவனுக்கு கீழே இத்தனை காலேஜ் இருக்குது. லைக் இந்த காலேஜ் அவன் பேரில் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்திருக்கும். ஆனால் இந்த காலேஜில் இருக்கும் ஜேகே எதிர்பார்க்கல. ஸோ லைக் அவனுக்கு தெரியும் மேலோட்டமாக ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கு இந்த மாதிரி, ஆனால் இறந்தான் கிடச்சிது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் இதை விசாரிக்கிறதுக்காக இங்கே வந்திருப்பான். பார்த்தா இவ்வளோ மோசமாக அந்த பொண்ணு இறந்துருக்கிறது வந்து லைக் அந்த பையன் சொல்லி தெரியும். இப்போ இங்கே கேட்டால் இவன் கண்ட்ரோலில் இருக்குன்ற வரை சொல்லிட்டான். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. கிம், நான் வரவன் நான் பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே நீங்கள் தான், ப்ளீஸ் ரொம்ப வலிக்குது, என்னை விட்டுருங்க. இதுக்கு மேலே நடிக்காதீங்க. உடம்புல ரத்தம் வருது, வலிக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. பயங்கரமாக வலிக்குது, அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அங்கே தான், ஏய் என்ன உன்னை தொட்டதுக்கே ஓவராக பண்ணா, உன்னை இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிட்டேன் அடிச்சு. இப்போ வந்து அவனை ஏதாவது பிடுங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்றான். ப்ளீஸ் என்னை விட்டு, நான் எந்த தப்பும் பண்ணலை. உன்னை பற்றி நான் வெளியில் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு விட்டுரு. நீ என்ன சொல்கிறது? வெளியில் நீ மூச்சு விட்டாலே உன்னையே கொன்றுவாங்க. அதனால் இதை பற்றி சொல்லாமல் இருக்கிறது உனக்கு நல்லது. உனக்கு தெரியுமா, நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் உயிரோட. போனின்னா போனமா தான் போவேன். அதுவும் நான் சொல்லவா எப்படி நீ சாவன்ட்டு? உன் கண்ணு ரெண்டும் தோண்டி எடுத்து, உன் நாக்கறுத்து, உன் ஜஸ்ட்டு
அப்படியே கட் பண்ணி அப்புறம் உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு தான் நீ இங்கேருந்து போனமா அப்படின்றான். இதை சொல்லும் போதே உங்களுக்கு அப்படியே பயம், அவ்வளோ பயம், உட்காந்து அழுகுறீங்க. அது எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமாக சித்திர போகிற, அப்புறம் என்னால் ஒன்று கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கை பார்ப்போம். கிம் வெளியில் வா. யாரா அது அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பாய் கீழே வந்துட்டுருக்கான். அவன் லைக் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அந்த பின்னாடி செக்யூரிட்டிலாம் வந்து நிற்கிறாங்க. சார் வெளில வாங்க அப்படி சொல்லிட்டு. போய மூடிட்டு இருக்கணும், இல்லை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் மூடிட்டு இருக்கானுங்க அவனுங்களும். ஸோ இங்கே வந்து கிம் வரான். கொஞ்சம் லைட்டாக வயசானவன் மாதிரி தான் இருக்கான். ஜங்கு என்ன பண்ணீங்க? நொன்னப்பா. ஆமாம் என்ன ரொம்ப நல்லவனாக மாறிட்ட போல், நிறைய ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் செய்கிறியா என்னப்பா? என்ன பெருசாக எதாவது செய்ய போறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் ஜங்கு என்னாச்சு? என்னோட ஆளை காணோம், நீ ஏதாவது பண்ணியா? ஜங்குக்கு என்ன சொல்கிற? யாருப்பா அது? நடிக்காத, உன் காலேஜில் ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா, அது உனக்கு தெரியாது? ஜங்குக்கு என்ன சொல்கிற? நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். உன்னை கடைசியா நான் ஒரு கேஸில் மாட்டினப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். அதுவும் ஒரு பொண்ணு காணான்னு சொல்கிற, இதை பற்றின எனக்கு எந்த நியூஸும் வரலையே. எப்படா வரும்? பண்ணதே நீயா இருந்தா எதை வச்சு ஜங்குக்கு நான் தான் பண்ணேன்னு சொல்கிற? எனக்கு தெரியும், நடிக்காத. உன் மேலே இந்த மாதிரி பல கேசஸ் இருக்கு. என்ன ஜங்கு, நான் தான் சொல்கிறேன்ல, நான் திருந்தி ரொம்ப நல்லவன் ஆயிட்டேன். அந்த மாதிரி எதுவுமே இப்போ பண்ணுறதில்ல. எந்த கிரைமும் நிறைய நல்லது செஞ்சிட்ருக்கேன். ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கேன், நிறைய சாப்பாடு கொடுக்குறேன், நிறைய பணம் கொடுக்குறேன், நிறைய ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன், எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். நான் ஏன் ஜங்குக்கு அதெல்லாம் பண்ணணும்? ஏன் பண்ணக்கூடாது? உன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆனால் நீன்னு மட்டும் தெரிஞ்சது உன்னை அங்கேயே கொன்னுடுவேன். என்கிட்ட ரொம்ப மோதிட்டேன், இப்போ ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ லைக் முன்னாடி ஒரு கேஸில் மாட்டியிருப்பான், க்ரைம் கேஸில். அப்போ வந்து ஜங்குக்கோட வேலையே போயிருக்கும். பிகாஸ் அவனை அரெஸ்ட் பண்ணனால எவிடன்ஸோடு அரெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ யூஸ்வலாக தெரியும்ல, பெரிய ஆள் அரெஸ்ட் பண்ணாலே அவனுங்க பவர் வச்சே தான் பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அவனோட பவர் வந்து அவன் கிட்டத்தட்ட ஹையர் பொசிஷனில் இருந்திருப்பான். ஸோ அதுலேருந்து அவனை லைக் அந்த ஹையர் பொசிஷன்லேருந்து டவுன் ஆக்கி அவனை வேலை விட்டு தூக்கலான்னு தான் இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு ஜேகேக்கு ஃபேவராக ஒருத்தர் இருப்பார். ஸோ நம்ம யூங்கி தான். ஸோ அவர் வந்து லைக் அவரும் ஹையர் பொசிஷனில் இருப்பார். ஸோ இவன் வந்து ரொம்ப டேலண்டான ஜங்குக். அவனை வந்து எப்படியாவது வேலைலேருந்து தூக்கக்கூடாது, இருக்கணும். அட்லீஸ்ட் அவன் வந்து அவனோட பதவியிலேருந்து இறங்கினாலும் பரவாயில்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும், அந்த க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் ஓகேவா அவனுக்கு. பிகாஸ் அவனை மாதிரி ஜேகே மாதிரி யாராலையுமே எந்த கேஸும் சால்வ் பண்ண முடியாது. கிரிட்டிக்கலான கேஸை கூட ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடுவான் ஜேகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைக் இவனுக்கும் அவனுக்கும் சுத்தமாக ஆகாது. என்ன ஜங்குக், நம்மளோட பகை இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சியா? முடியாது, முடிக்கவும் மாட்டேன். உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்றான். ஸோ இந்த பக்கம் அப்படியே பார்ப்போம். ஒரு 2 நாள் ஆகுது, நீங்கள் அப்படியே படுத்து கிடக்குறீங்க, சோலே இல்லாத மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு அங்கங்கே அடித்து ரத்தம், அவ்வளோ ரத்தம் வந்திருக்கும் உங்களுக்கு. உங்களை சுற்றியுமே அவ்வளோ ரத்தம் இருக்குது. அப்படியே எரியுது காயம். அதில் உப்பை யாரோ தேய்க்கிறானுங்க. நீங்கள் அப்படியே மயக்கத்தில் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அதை தேக்கும், அப்படி அழுகுறீங்க. அம்மா அம்மா வலிக்குது, அம்மா வலிக்குது, ப்ளீஸ் இதை விட்டுடு, நான் இந்த தப்பு பண்ணலை. அம்மா உனக்கு என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? நான் என்னதான் தப்பு பண்ண சொல்? இதுக்காக இப்படி பனிஷ் பண்ணுறேன்? வலிக்குது, வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரொம்ப அழுதுட்ருக்காங்க. சாரி, அழுதுட்ருக்கீங்க.
என்ன இதுக்கே வலிக்குதுன்னா அடுத்தது மிளகாத்தூளை கொட்ட போகிறேன், அதுக்கெல்லாம் எப்படி நீ வலி தாங்குவ அப்படின்றான். நீங்கள் அப்படியே ரொம்ப அப்படியே கண்ணே வயடாடுது, என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. அடுத்தது மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வந்து அவனே தேய்க்கிறான் பாருங்க. உங்களுக்கு அப்படியே உயிர் போது. நீங்கள் அப்படி கத்துறீங்க. அந்த லைக் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க, அந்த ரூமே அவ்வளோதான் இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு. அப்படி கத்துறீங்க நீங்கள், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பாரபட்சமே பார்க்கல, அப்படியே போட்டு தேய்க்கிறான். உங்களுக்கு கை கால் அங்கேயும் இங்கேன்னு சொல்லிட்டு அடித்து ரத்தம் வந்துருக்கு. லைக் பிளேடாலே அங்கங்கே கிழிச்சிருப்பாங்க போல். நீங்கள் அப்படியே முடியாமல் அப்படியே படுத்துட்டீங்க. சுத்தமாக முடியல உங்களுக்கு. சோறும் உனக்கா போடலை, தண்ணியும் கொடுக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு நிலமையில நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஆனால் இந்த பக்கம் ஜேகே ஏதோ உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் உங்களுக்கு என்னமோ நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ லைக் அவன் அப்படியே கனவுலேருந்து முழிச்சு எழுந்திருக்கிறான். ச்சே, இது கனவாக தான் இருக்கணும், எனக்கு எதாகக்கூடாது, எனக்கு எதாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப பதறான். ஸோ லைக் இது வந்து கனவு கிடையாது, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இது ஜேகேக்கு ஒரு மாதிரி தெரியுது கனவில். அதுலேருந்து ஜேகே உங்களுக்காக நிறையா ரிசர்ச் பண்ணுறான். இந்த மாதிரி கேஸஸ் எங்கெங்கே நடந்திருக்கு, யார் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது கேஸில் அரெஸ்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொய் கேஸில் லைக் அந்த மாதிரி இறந்துருப்பாங்க, ஆனால் அதில் வந்து யாரோ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆனால் அது ஒரிஜினல் ரவுடியாக இருக்காது, வேறு யாரோ அரெஸ்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவனை பார்த்து பேச போகிறான். சொல்லு, அந்த கொலையை நீ தானே பண்ணலை? என்ன சார், எல்லாருமே நீ தான் பண்ணேன்னு கேட்பாங்க, நீங்கள் ஏன் பண்ணலைன்னு சொல்கிறீங்க? எனக்கு நல்லாவே தெரியும் இதை நீ பண்ணலைன்னு. ஆனால் உன்னை யார் சரண்டர் பண்ண சொன்னா? சார், அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது சார், உனக்கே உண்மை தெரியுது, அப்புறம் ஏன்? ஹே, உண்மையை சொல்லுடா, இல்லை ஜெயிலேருந்து இப்போ தானே வந்திருக்க, உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன், கொன்னுட்டு கடலில் போட்டு போயிட்டே இருப்பேன். சரி சார், நீ சொல்கிற மாதிரியே சொல்கிறேன், நீ தான் பண்ண சொன்ன. ஜேகேக்கு வந்துச்சு பாருங்க, பல்லுலே ஒரு அடி, செம்ம அடி அடிக்கிறான், மூக்குலேருந்து ரத்தம் ஊற்றுது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ சொல்லு, நான் பண்ண சொன்னேன். சார் சார், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுனா யார் பண்ண சொன்னான்னு சொல்லு. சார் சார், அது அது யார் பண்ண சொன்னா? அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி இப்போ உங்களை பார்ப்போம். எனக்கு அப்படியே லைக் அதே மாதிரி நான் சொன்னல அந்த கனவில், ஆக்சுவலாக அது கனவில் உண்மை தான். ஸோ உங்களுக்கு அப்படியே ரத்தம் வந்து அப்படியே உறைஞ்சி போயிடுச்சு அங்கங்கே. இப்போ வரான் திரும்ப. என்ன வான், ரெஸ்ட் எடுத்துட்ட, இப்போது திருப்பியும் டார்ச்சர் அனுபவிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் கிட்ட நெருங்கி வரான். உங்களை லைக் கை கால்லாம் கட்டி போட்டிருக்காங்க, ஓகேவா? நீங்கள் அப்படியே லைக் இப்படி 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 இப்படின்னு படுத்துக்கிட்டே நோந்து போகிறீங்க. உங்களால் முடியல, நவுறவும் முடியல. அங்கங்கே லைக் ரத்தம் வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். உங்களால் அப்படியே எரிச்சலும் தாங்க முடியல. நீங்கள் அழுதுகிட்டே வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க போகிறீங்க. உங்களால் பசியில் உங்களுக்கு காதுலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப இதாச்சுன்னா காதில் மூக்கில் ரத்தம் வரல, அந்த மாதிரி உங்கள் காதுலேருந்து ரத்தம் வருது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. என்னை விட்டு ப்ளீஸ், நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன், ஆனால் என்னை விட்டுரு ப்ளீஸ். வேன், நீ பண்ணது ரொம்ப தப்பு, அதுக்கான பலனை நீ அனுபவிக்க வேணாம் அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அரை மயக்கத்தில் உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ் அப்படியே கிழிக்கிறான். லைக் ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கும்ல, மெடி மாதிரி போட்டிருப்பீங்க, லைக் ஒரு முட்டி வரையும் ஒரு மெடி, லைக் அதுக்கப்புறம் ஒரு டாப். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. அப்படியே உங்கள் மெடியை சிசரை வச்சு அப்படியே கட் பண்ணுறான். ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, ரொம்ப வலிக்குது, எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது, ப்ளீஸ். பார்த்தா லைக் அவன் ஃபுல்லாக உங்களை ஸ்கெட்டை கிழிச்சிட்டான். இப்போ நீங்கள் பேண்டிஸோடு இருக்கீங்க. அடுத்தது உங்களோட டாப்பில் கை வச்சு அப்படியே கிழிக்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான், உயிரே இல்லை, உங்களால் சுத்தமாக எனர்ஜியும் இல்லை, நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க, எந்த ஒரு ரெஸ்பாண்டும் இல்லை. ஸோ அப்படியே அதை உங்கள் டிஷர்ட்டும் கிழிச்சு அப்படியே தூக்கி போட்டுறான். இப்போது உங்கள் வயிறு இருக்குல்ல, ஸோ அதில் பிளேடை வச்சு அப்படியே கிழிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்கள். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மயக்கத்துலேயும் கத்துறீங்க பாருங்கள்.
அங்கேருந்து வேகமாக யாரோ கதை உடச்சிட்டு உள்ளே வராங்க. பார்த்தா அது ஜேகே. நீங்கள் அப்படியே அந்த மயக்கத்திலே பார்க்குறீங்க. வந்துட்டியா? சாகிறதுக்குள்ளே வந்துட்டேன். ஜேகே என்னை காப்பாற்று ப்ளீஸ் ஜேகே, ரொம்ப வலிக்குது, என்னால் இதுக்கு மேலே முடியல, இங்கே என்ன செத்துருவா ஜேகே, தயவு செஞ்சு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. இப்போ ஜேகேக்கு உங்கள் நிலமைய பார்த்தோன்னே உனக்கு அப்படியே ஒரு மாதிரி தலையே சுற்றிடுச்சு. நீங்கள் அந்த நிலமையில இருக்கீங்க. அவன் அப்படியே அவனை பார்க்குறான். அப்படியே கண்ணாலே எரிச்சிடுவான் போல. போகம், நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு அவ்வளோ ஒரு வெறி எதுக்குடா? அவ்வளோ உனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா உனக்கு இப்படி இருந்திருக்கும். இல்லை உனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்திருந்தா அந்த நிலைமை உனக்கு எப்படி தெரியும்? சைக்கோ, ஒரு பொண்ணு இவ்வளோ சிதைச்சு வச்சிருக்க, உன்னெல்லாம் உயிரோடைய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்ம அடி அடிக்கிறான். அட்டினா அடி, இவனும் அடிக்கிறான் அவனும் அடிக்கிறான், பயங்கரமாக அடிச்சுக்கிறானுங்க. இப்போ ஜேகே தான் டாமினேட் பண்ணி அவன் லைக் ஜேகே அவன் போகம் கீழே இருக்கான், ஜேகே மேலே இருக்கான். அடி அடின்னு அடிக்கிறான். போட்டு பல்ல உடச்சிட்டான். இன்னொரு பல்லும் உடஞ்சிருச்சு. மூக்குலேருந்து ரத்தம் ஊற்று, பொலன்னு ஊற்றுது மூக்குலேருந்து. செம்ம அடி அடிச்சிட்டு இருக்கான். கண்ணு ஒரு பக்கம் அவனுக்கு தெரியல, கண்ணுலையும் வேகமாக வச்சுட்டான் அடி. அதுக்கப்புறம் முடியல சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி இந்த ஜேகே தள்ள யாரோ அடிக்கிறாங்க. மா இப்படி யாருன்னு பார்க்குறான். பார்த்தா பின்னாடி கிம்மு. என்ன ஜேகே மோப்பம் பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்துட்டா? ஆமாம், அந்த ரவுடிக்கிட்ட அடிச்சு கேட்டுறப்ப கிம் தான் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து கஷ்டப்பட்டு தேடி ட்ராக் பண்ணி மேபி இவனாக இருக்கலான்னு கெஸ் பண்ணியிருப்பான். அப்போ அவனோட போகமோட லொக்கேஷன் தேடுறப்ப கிடச்சிருக்கும். அவன் தான் சொன்னால ஹேக் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் தேடி கண்டுபிடிச்சி வந்திருப்பான். அப்புறம் ஜேகே அப்படியே பார்த்துட்டு அவன் தள்ள அடிக்கவும் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டான் ஜேகேவும். ஒரு 5 minutes லேட்டர் ஆகுது. ஜேகே இப்போ கண் முழிக்கிறான். பார்த்தா அவன் கை கால்லாம் கட்டியிருக்கு. போகம் கீழே வந்து கிடக்கிறான் ரத்தத்தில். அவன் மயக்கத்தில் தான் இருக்கான், உயிரோடு தான் இருக்கான். நீங்கள் மயங்கி தான் இருக்கீங்க. ஸோ ஜேகே தான் முழிச்சு பார்க்குறான். என்ன ஜேகே, என் பையன் மேலே கை வைக்கிறியா? ரொம்ப தப்பு இல்லை? எது, போகமும் பையனா? ஆமாம், என் பையனா. நான் தான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி சைக்கோத்தனமான வேலைலாம். அதுவும் இந்த பொண்ணுங்களோட செஸ்டெல்லாம் கட் பண்ண மாதிரி இருக்கும்போது அந்த சுகமே தனிடா. அதுக்கப்புறம் அவளுங்க கண்ணு நாக்கு அதெல்லாம் அப்படி இடுக்கும் போது எனக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் யாருக்கும் இருக்காது. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். அதுக்கப்புறம் என் பையன் அதை பார்த்து பண்ண ஆரம்பித்தான். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என் பையன் என்ன மாதிரி இருக்காண்டு. அதுக்கப்புறம் என் பையனுக்கு நான் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணேன். நீ சொன்னிய அந்த 4 பொண்ணுங்க, அது என் பையன்தான் பண்ணான். அப்போதான் ஒயன் அடுத்த டார்கெட் ஆனா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ அந்த காலேஜில் இருக்க, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னு. அப்புறம் எப்படி, நம்ம தான் பழைய எதிரியாச்சு. எதிரிக்கு பிடிச்சது நம்மளுக்கு பிடிக்கூடாதுல்ல. அதனால தான் ஒயனோட கதையை முடிக்கிறதுக்காக அவன் அன்னைக்கு காலேஜுக்கு கிளம்பும் போதே உன் வீட்டிலேருந்து கடத்திட்டான். அதுக்கப்புறம் ஒயன் இங்கே ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் அனுபவிச்சா. சோறு தண்ணி எதுவும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சோக்கால் அடி, பெல்ட்டால் அடி, கேண்டில், அதுக்கப்புறம் அப்பப்போ பிளேடு கத்தியால் உடம்புல கிழிச்சு விளையாடுவான். நான் அப்பப்போ பார்ப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என் பையன் என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு இவன் சொல்ல ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் அவ்வளோ டார்ச்சராக அனுபவிச்சிருப்பீங்க. அப்படியே மயக்கத்தில் கிடக்குறீங்க. உங்களை சுற்றி அவ்வளோ பிளட்டாக இருக்குது. அங்கங்கே லைக் நீங்கள் அங்கங்கே நவுந்து வந்திருப்பீங்களா, அந்த பிளட்டெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்டு என்னடா பண்ணுறது, என்ன லவ் பண்ணாலே அந்த ஒரு தப்பாக பண்ணிட்டாலே இவ்வளோ அனுபவிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஜேகேக்கு உடஞ்சே போயிடுச்சு மனசு. என்ன ஜேகே ரொம்ப யோசிக்கிற போல். அவன் என்ன கொஞ்ச நேரத்தில் செத்துருவான். ஏன்னா அவளோட பிளட்டு போயிடுச்சு, சோறு தண்ணி எதுவும் கிடையாது. அடுத்தது நீ தான் ஜேகே. இப்போது அவள் சாக்க போகிறான். அவள் எல்லா பார்ட்டையும் கட் பண்ண போகிறான்.
உன் கண்ணால பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு அப்படியே வரா அவங்க கிட்ட. ஜேகே இல்ல, விட்டுரு, அவளை விட்டு, என்ன வேணா பண்ணு, அவ பாவம்டா, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கத்திட்டு இருக்கான். ஏய் மூட்ரா, சும்மா நோய் நோயின்னு, அவளை முடிச்சுட்டு அடுத்தது நீ தான் அப்படின்ற மாதிரி லைக் அப்படியே வரான் கிட்ட. நீங்கள் லைக் மயக்கத்தில் தானே இருக்கீங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஒரு மாதிரி பாவமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது, எதாவது பண்ணிடுவானு. லைக் அவனை கொன்னா கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அப்பாவியான உங்களை போய் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி. விட்டுடா, இவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உன்னை கொன்றுவேன், தயவு செஞ்சு அவளை விட்டுரு அப்படின்ற மாதிரி இங்கே கத்திட்டு இருக்கான் ஜேகே. அவன் போயிட்டு கத்தி எடுத்து உங்கள் கண்ணு தான் அந்த அந்த லைக் ஐலாஷஸ்க்கு அப்படியே ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் கண்ணை எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்துட்டு கிழிக்கலான்னு வரான். கரெக்டாக இன்னொருத்தவங்க யாரோ வராங்க, அங்கே கன் ஷாட் கேட்குது. அப்போ தான் ஜேகே பார்க்குறான், அங்கே எடுத்து யூங்கி. யூங்கி நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு பெருமூச்சே விடுறான். என்னடா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா? ரொம்பவே லேட்டுடா அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே சொல்கிறான். நான் மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி. லைக் அவன் கொஞ்சம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்துட்டாங்க. ஜேகே இதை அவுத்து விட்டாச்சு. லைக் போகம் இட்டு போயாச்சு. பிகாஸ் அவன் தனியாக இந்த காட்டில் வச்சு ஷூட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் போகம் தனியாக இட்டு போயாச்சு. அடுத்தது இங்கே யூங்கி ஜேகே பார்த்துட்டு, நீ இவனை பார்த்துக்கோ, நான் வரேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போயிட்டான். இப்போ அவனுக்கு உதடுது, ஏன்னா ஜேகே கட்டி போட்டிருக்காங்கன்ற ஒரு இதில் டைலாக்லாம் பேசினா. இப்போ உங்களை கூட்டிகிட்டு போயாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே ஜேகே வெறித்தனமாக பார்த்துட்டு இருக்கான். என்ன, ஏன் என்னோட கண்ணை நீ எடுப்பியா? உனக்கு எவ்வளோ தைரியம், இப்போ நான் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு ஜேகே இந்த கத்தி எடுத்து அப்படியே கிழிக்கிறான் அவன் கண்ணை. அவன் அப்படி கத்துறான். அதே மாதிரி அவங்க அந்த பொண்ணுங்களுக்கு என்னென்ன பண்ணாங்களோ பிளேடால் கிழிச்சு, அதுக்கப்புறம் லைக் அவன் கண்ணு 2 கண்ணையும் எடுத்துட்டான். அதே மாதிரி நாக்கை இது பண்ணி இப்போ பொண்ணுங்களுக்கு செஸ்ட் எடுக்கிற மாதிரி அவனுக்கு அவனோட மெயின் அதை கட் பண்ணிட்டான். இப்படி தானடா பொண்ணுங்களும் துடிச்சிருப்பாங்க, அதுக்கு நீ அனுப்ப வேணாம், அதே மாதிரி உனக்கு சாவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலி அவன் உயிரோட இருக்கும் போதே இதெல்லாம் பண்ணியிருப்பான் ஜேகே. அவன் துடிச்சு தான் செத்துருப்பான். அதே மாதிரி லைக் ஒரு சாக்கடையில் போட்டு வச்சுருக்காங்க இவனை. லைக் எல்லா மீடியாவும் இந்த மாதிரி பொண்ணுங்களை பண்ணுற மாதிரி இப்போ பசங்களையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் தான் அந்த சைக்கோ கில்லர் அந்த மாதிரி சொல்லிட்டு பெருசாக நியூஸ் போயிட்டுருக்கு. ஜேகே தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், உங்களை பார்த்துட்ருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் லைக் அவனையும் அடிச்சிருப்பாங்கல்ல தலையில். ஸோ அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு உங்களை ரொம்ப இதாக கேரிங்காக பார்த்துட்ருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்கான ஜேகேக்கு. அவ்வளோ ரொம்ப சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அங்கங்கே கிழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஜேகேக்கு மனசு ரொம்ப உடஞ்சிருக்கும். இப்படி யூங்கி தான் பார்க்க வந்திருப்பாரு. ஆக்சுவலாக யூங்கியும் ஜேகேவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த போலீஸுன்றதை தாண்டி ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா? ஸோ காலேஜ் படிக்கும் போதுலேருந்து அவனுங்க தெரியும், சீனியர். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு லைக் நீங்கள் ஒயின் நல்லா பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் அவனால் எந்த பிரச்சனையும் வராது, போகமையும் போட்டு தலையாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவனுங்க ஜென்ரேஷனே யாருமே கிடையாது. இப்படியே லைக் 1 வீக் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண் முழிக்கிறீங்க, ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகே ஜேகே அவன் தூங்கிட்டு இருந்திருப்பான். வயன் 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 ஏந்துட்டியா? நல்லா இருக்கியா வயன்? வயன் என்னை மன்னிச்சிருவேன், என்னை மன்னிச்சிரு, என்னால் தான். வாயமோடு ஜேகே, வாயமோடு. நீ இதில் இன்வால்வ் ஆகலைனாலும் என்னை கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் முன்னாடியே என்னை டார்கெட் பண்ணிட்டான். நான் அன்றைக்கி வீட்டிலேருந்து உன்னை பார்க்கணுன்னு ஆசாசியாக கிளம்புனேன் தெரியுமா? அன்றைக்கி ஈவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு கூட இருந்தேன். அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதுலேருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க ஜேகே, ரொம்ப வலிக்குது. ஒரு நாள் என்னை தூங்க விட்டது கிடையாது தெரியுமா? அழுவேன், தினமும் அழுவேன். ஒரு நாள் அது எனக்கு காப்பாற்றிட மாட்டேன். என் ப்ரேயர் வீணாகலை, என்னை காப்பாற்றிட்டு ஜேகே, என்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் ஜேகே உங்களுக்கு கட்டி பிடிச்சிட்டு அவனும் ரொம்ப அழுகிறான், என்னை மன்னிச்சிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே ஒரு 5 மந்த்து போயிருக்கோம். நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே க்யூர் ஆகிட்டீங்க. இப்போது யூஸ்வலாக எப்போவுமே காலேஜ் வர மாதிரி வரீங்க. இப்போது அந்த இது கவர்மெண்ட்டு அண்டர்டேக் பண்ணிட்டாங்க.
இப்போ இருக்க நிறைய ஸ்டாஃப்ஸை மாற்றியாச்சு, இன்க்ளூடிங் பிரின்சிபல். ஜேகே வந்து மனு கொடுத்து நிறைய ஸ்டாஃப்ஸு, ஏன்னா அவனுங்க ஆதரவாக இருக்கவங்க, அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் எல்லாத்தையுமே மாற்றிட்டான். இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு நல்லவங்க அப்படி தான் இருக்காங்க. ஸோ இப்போ யூஸ்வலாக நீங்கள் வந்து கிளாஸ் உட்காடுறீங்க, அதை பார்க்கும்போது ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் நல்லபடியாக திரும்ப வந்துட்டீங்க அவன்கிட்டே. ஸோ நீங்கள் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க, உங்களை பார்த்துட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி காணாமல் போயிட்டீங்கன்ட்டு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் நல்லபடியாக திரும்ப வந்துட்டீங்கன்ட்டு. நீங்களும் ஜேகேயும் லவ் பண்ணுறீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஜேகே இன்னும் ப்ரப்போஸ் பண்ணலை, நீங்களும் அவங்ககிட்ட சொல்லலை இன்னும் லவ். ஓகேவா, ஐ லவ் யூன்ற வார்த்தை இன்னும் சொல்லலை. ஸோ ஜேகே சிரிச்சுக்கிட்டே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான், நீங்கள் கவனிச்சிட்ருக்கீங்க. இப்படி நீங்கள் பிரேக் போகலான்னு வெளில வரீங்க. அப்போது எல்லாருக்கும் முன்னாடியும் ஜேகே உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹே ஏ பொண்ணே, பொண்ணுன்னு சொல்லக்கூடாது, என் பொண்டாட்டி. நான் லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ என் பொண்டாட்டி ஆகிட்ட. ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்றான். நீங்கள் ஒரு லைக் ப்ளஷிங், அவ்வளோ ப்ளஷ் ஆகுறீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க, இப்போ ஃபர்ஸ்ட்டு ஜேகே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. ஜேகே எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தா என்ன, யாரை பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்காக இவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கவன், நான் உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே ஆர் யூ ஷியோர்? ஐ எம் 100% ஷுர் வயன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸை வாங்குறீங்க. எல்லாருமே கிளாப் தட்டி ஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ சேராக பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ ட்ரூவாக நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகேவும் நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் கிராஜுவேஷனும் வருது. ஜேகேவும் அதுக்கப்புறம் அந்த வேலையிலேருந்து நின்றுட்டான். ப்ரொஃபஸராக இப்போ இருக்கிறதுல அவனோட சிஐடி ஜாபும், லைக் அவன் வந்து அந்த மாதிரி சீக்ரெட் ஏஜென்ட் தான். ஸோ அந்த ஜாபும் விட்டுட்டு இப்போ வந்து நார்மலாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா வந்து நீங்கள் அந்த எதுக்கு நம்ம தேவையில்லாத வேலை திருப்பியும் வந்து அந்த சாக்கடைக்குள்ளே போவேணாம், இந்த கேசஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் ஆகுது. யூஆர் லைக் அது வந்து ட்ரீம் மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜேகே அவங்களுக்கு கிடைப்பானான்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்க. இப்போது ஃபைனலி யுவர் மிஸ்ஸஸ் ஜான் ஜங்குக். நீங்கள் அப்படியே லிட்ரலி ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறவங்கள. என்ன மேன், ஏன் அழுகிற? அழாத, இனிமேல் நான் செத்தா மட்டும்தான் நீ அழுவணும். ஜேகே இப்பெல்லாம் சொல்லாத பொறுக்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. பொறுக்கியா? சாரு, ஜியானு, அடுத்தது ஜங்குக்கு, இப்போ பொறுக்கியாடி அப்படின்றான். ஆமாம், எனக்கு என்ன பேர் தோணுதோ எல்லாத்தையுமே கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. எல்லாருமே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து லைக் கொஞ்ச நாள் போகுது. உங்களுக்கும் ஜேகேக்கும் செம்ம பாண்டிங். அதுக்கப்புறம் லைக் அவன் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நல்லாவே போகுது, நல்ல ப்ராஃபிட் ஆகுது. ஜேகே இப்போ வந்து சொந்த வீடு கட்டிட்டான், ஒரு 2-3 கார் வாங்கிட்டான். ட்ராவல்ஸ் வச்சு இப்போ அந்த சைட் பிஸ்னஸும் போயிட்டுருக்கு ஜேகேக்கு. ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யூ ஆர் ப்ரெக்னென்ட். இது வந்து சர்ப்ரைஸாக ஜேகேட்ட சொல்கிறீங்க. ஹி வாஸ் லிட்ரலி ஹாப்பி. ஸோ அது கேட்டோட உங்களுக்கு பிடிச்சி செம்மையாக சுற்றிட்டு இருக்கான் ஜேகே. ஜேகே பொறுமையாடா, மயக்கம் வருதுடா அப்படின்னு. சரி 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 நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறான். தேங்க்ஸ் டி பொண்டாட்டி. லிட்ரலி நான் இதுக்காக தான் ஏங்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா அதை நல்லா பார்த்துக்கணும். வயன், எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொடு, உன்ன மாதிரியே. என்ன மாதிரி எல்லாருமே அப்பா மாதிரி இருக்கணும் தானே ஆசைப்படுவாங்க. ஏன் என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்? ஏன்னா என் வயன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அந்த மாதிரி இருக்க என் பொண்ணை நான் விட மாட்டேன். பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிக்க மாட்டேன். என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க வேண்டிய என் பொறுப்பு வயன். சரிப்பா, நீ ஏன் பார்த்துக்கோ, பெற்று நான் கொடுத்துட்றேன், அது என்னோடய கடமை அப்படின்றீங்க. அப்புறம் ஜேகே அவங்களை ஹக் பண்ணிவிட்டு அழகாக பேஷனேட்டாக ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுறா. உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பையன்தான். அவன் பார்க்க லிட்டரலி ஜேகே மாதிரி இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஜேகே நீ என்ன மாதிரி தானே கேட்ட, இவனை பாடுறா உன்ன மாதிரி வந்து பிறந்துட்டான், அதுக்கு என்னடி, என்ன இருந்தாலும் என் புள்ள தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகாக கொஞ்சிட்ருக்கான். அது அழகாக லைக் குட்டியாக அந்த கண்ணே முழிக்க முடியல, லைட்டாக கண் முழிச்சு சிரிக்கிறது பக்கம் போல் வச்சுட்டு. இங்கே பாரு என்னை பார்த்து சிரிக்கிறான். ஆமாம், வயிற்றில் இருக்கும்போது நான் பேசினேன் இல்லையோ, நீ தானே அதிகமாக பேசினேன், அப்புறம் உன் பிள்ளை உன் சவுண்டு கேட்டு சிரிக்காமல் என்ன பண்ணுவான் அப்படின்றீங்க.
சரி, சரி. அதுக்கப்புறம் நாங்க 2 பேர் தான் டீம் அப்படின்ட்டு. "அப்போ உனக்கு பொண்ணு வேணாமா?" "என்னவா ரெடியா? பண்ணலாமா?" அப்படின்றான். "பொறுக்கி நாயே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 அடி வைக்கிறீங்க. ஓகேடா. இதோட இந்த கதை முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் ஆமி. சரங்கே.